வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லைம் லைரிக்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் த மைண்ட்ஸ் நேச்சர். நான் ஏற்கனவே பல தடவை எல்லார்கிட்டையும் பேசும்போது சொல்லுவேன், ப்ளீஸ் வாட்ச் யுவர் மைண்ட் யுவர் மைண்ட். மைண்ட் இஸ் நத்திங் பட் காங்க்ளமரேஷன் ஆஃப் தாட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ். என் மனசு ரொம்ப பயப்படுது அப்படின்னா பயமான எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கு. என் மனசு ரெக்கை கட்டி பறக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா சந்தோஷமான எண்ணங்களால் அது நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த மூடு அப்படிங்கிறதே அந்த இன் எ கிவன் டைம் வாட் சார்ட் ஆஃப் தாட்ஸ், வாட் குவாலிட்டி தாட்ஸ் வி பொசஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு மூடு. நம்ம முன்னோர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க, கற்பக மரத்தை பற்றி. காட்டுக்குள்ளே ஒருத்தர் ரொம்ப பசியோடு அந்த மரத்தடியில் உட்காந்தானா. பசிக்கிறதே, எனக்கு நல்ல சாப்பாடு கிடச்சா நல்லா இருக்குமே. சாப்பாடு வந்தது. அப்பாடா, இது சாப்பாடை ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்டேன், நல்ல தூக்கம் வருது, ஒரு நல்ல கட்டில் மெத்தையும் இருந்தால் வந்துருச்சு. பக்கத்தில் பணிப்பெண்கள் இருந்து என்னுடைய காலெல்லாம் அமுக்கி விட்டு அந்த சாமரம் போட்டால் நல்லா இருக்குமே. உடனே உலகத்திலேயே அழகான பிவிச்சிங் பியூட்டி அந்த மாதிரி பெண்கள் பக்கத்தில் இருந்து அவங்க சாமரம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு பால் பழம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே தூங்குறதுக்கு முன்னால். அழகான வெள்ளி கூஜால சுட சுட காய்ச்சின பசும் பால் வந்தது. அதை வெள்ளி கிணத்துல ஊற்றி அந்த பெண்கள் கொடுத்தாங்க. சாப்பிட்டான், பழத்தை சாப்பிட்டான். பாலும் பழம் சாப்பிட்டுட்டு ஆனந்தமாக தூக்கம் வருது. திடீர்னு எழுந்து உக்காந்தான். இது காடாச்சே, இந்த நேரத்தில் ஏதாவது புலி வந்ததுன்னா என்ன பண்ணுறது? வந்தது. ஐயோ புலி வந்துருச்சே, இது அடிச்சதுன்னா என்ன பண்ணுறது? அடிச்சுது. சாப்பிட்டதுன்னா சாப்பிட்டுடுச்சு. இது ஒரு குக்குடப் ஸ்டோரியாக, ஒரு வைல்டு இமேஜினேஷனாக நாம் நினைக்கிறோம். இதுதான் மைண்ட்ஸ் நேச்சர். வாட் யூ திங்க் ஸோ ஆர் யூ. நீ எதுவாக உன்னை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவாக நீ மாறுகிறாய். அப்படி மாறி எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குகிறாயோ அந்த ஒரு எண்ணமும் பிரபஞ்சத்தில் தன்னுடைய தாக்கத்தை உருவாக்குகிறது. அந்த தாக்கத்திற்கு ஏற்ற மாதிரி பிரபஞ்சம் பிரதிபலிக்கிறது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. வெரி சிம்பிள். ஸோ மனசுக்குள்ள நாம் என்ன பேசுகிறோம், என்ன பார்க்குறோம், இது ரெண்டும் நமக்கு உண்மையை நம் கண் முன்னால் விரிக்கின்றன. வாட் இஸ் இன்சைட் ஷுட் கம் அவுட் அப்படின்னு ரமண மகரிஷி சொல்வார். வாட் இஸ் இன்சைட் ஷுட் கம் ட்ரூ அப்படிங்கிறது சைக்காலஜி. நீங்கள் நேற்று ஒரு மேட்ச் பார்த்துருந்தாக்க தெரியும். ஆர்ஆருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாடுக்கும் ஒரு மேட்ச் நடந்தது. அதில் சூரியவன்ஷி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டார். இதில் என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, இஸ் அ டேலண்டட் பிளேயர். பட் அந்த ப்ராக்டிஸும் பொழுது அந்த பேட்டை அப்படி வச்சுட்டு இப்படி கண்ணை மூடிட்டு இப்படியே ஒரு 5 to 10 minutes உட்கார்ந்துருந்தார். என்னன்னா, ஹவு ஐ ஷுட் பிளான் மை கேம், என்னுடைய ஷார்ட்ஸ் எப்படி நான் டிவைஸ் பண்ணணும், எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக 4s and 6ers அடித்து தூக்கணும், எல்லாம் அந்த ஒரு 10 minutesல அது ரீரன் பண்ணார் மனசுக்குள்ளே. இட் கேம் ட்ரூ. இதில் வேடிக்கை என்னென்னா, ஷார்ட்டஸ்ட்டு 100 அது 29 பால்ஸ்குள்ளே கிடைக்க வேண்டிய ஒரு 100 கேட்ச் ஆகி அவர் அவுட் ஆகிட்டார். என்ன காரணம் அப்படின்னா, திஸ் இஸ் தி பவர் ஆஃப் தாட். This is the power of mind's imagination or wild visualization. அந்த பாயிண்டில் அவர் மனசில் என்ன தோணிருக்குன்னா, ஐயோ நம்ம அவுட் ஆகிடக்கூடாது, இந்த ஷாட் ஒழுங்காக மெட்டீரியலைஸ் ஆகணுமே அப்படிங்கிற ஒரு டவுட்ஃபுல் ஒரு தாட் வந்த நிமிஷம் இட் கேம் ட்ரூ. அவர் மட்டுமல்ல, அந்த கிரவுண்டில் இருக்கிற முக்கால்வாசி பேர் 95% ஆஃப் ஸ்பெக்டேட்டர்ஸ் ஐயோ அவுட் ஆகிடக்கூடாது அடிக்கணுன்ற எண்ணத்தை விட ஐயோ இந்த குழந்தை அவுட் ஆகிடக்கூடாது, அந்த பவர் ஆஃப் அந்த தாட்ஸ்
கரெக்டிவ் தாட்ஸ் அவுட் ஆயிட்டான். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ், ஆல்வேஸ் விஷுவலைஸ் பாசிட்டிவ். யூ வில் வின்.